அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஐயா. இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அன்னை அகாடமியினுடைய இணைய வகுப்புகளில் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களோடு இணைவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் மிக அற்புதமான நாட்கள், ஒவ்வொரு நாளுமே ரொம்ப நம்மை வரவேற்கக்கூடிய நாட்கள், நம்முடைய வெற்றி என்பதை அழகாக தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும். அதை போல இந்த நாளுமே நமக்கு மிக ஒரு அற்புதமான நாள். தை பிறந்தால் சார் கேட்கல சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தை திருநாளில் நம்முடைய இணைய வகுப்பினுடைய புதிய துவக்கத்தை அமைத்திருக்கின்றோம். நம்முடைய தாய் தமிழர் திருநாளில் இந்த புதிய திட்டம் என்பது நமக்கு புது உத்வேகத்தை தரும், புது தெம்பை தரும், புதிய பணியை பெறுவதற்கு, குரூப் 4 பணியை பெறுவதற்கு, நமக்கு முனைப்போடு செயல்படுவதற்கு நம்முடைய அன்னை அகாடமி ஒரு அற்புதமான திட்டத்தை இங்கே செயல்படுத்தி இருக்கின்றது. இந்த திட்டம், நம்முடைய அன்னை அகாடமியினுடைய இந்த திட்டம் என்பது ஒவ்வொரு முறையுமே நாம் மிகுந்த நேர்த்தியோடு நாம் தயார் செய்து வருகின்றோம். காரணம், நம்முடைய பயிலுனர்கள் வெற்றியை முழுமையாக பெற வேண்டும் என்பதில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருந்திருக்கின்றோம். அப்படியாக இந்த தேர்வு, நம்முடைய இந்த வகுப்பினுடைய திட்டமும் அப்படித்தான். ஒவ்வொரு ஆண்டுமே நாம் இதை சிறப்பாக நடத்தி வருகிறோம். நடத்தி வருவது மட்டுமல்ல, அந்த நடத்துவதால் மிகப்பெரிய நன்மையும் நடந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய பாடத்திட்டம் சொல்வது தமிழும் கணிதமும். தமிழும் கணிதம் அப்படிங்கிறது தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தமிழும் கணிதமும் நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்கள். அப்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டும். நாங்க ஏற்கனவே எல்லாவற்றையும் படித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அப்ப பிறகு இதையும் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அதாவது தனி கவனம் செலுத்த வேண்டும். தனி கவனம் செலுத்த வேண்டும். என்ன தனி கவனம் என்று நீங்கள் கேட்டால், அதாவது ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கணிதத்திற்கும் நம்முடைய தமிழுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே கவனத்தில் கொண்டு, ஏனென்று சொன்னால் தமிழ் உங்களுக்கு 100 வினாக்கள், கணிதம் 25 வினாக்கள். இப்படியாக நமக்கு 125 வினாக்களை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை நாம் திறம்பட தயாராகிவிட்டால், 100% நாம் தயாராகிவிட்டால், அதிலிருந்து அதற்கு பிறகு ஜிஎஸ் பொது அறிவு பகுதியிலே நாம் 75 வினாக்கள் இருக்கும். அதிலே மிகுந்த அளவுக்கு நாம் படித்து நாம் தேர்ச்சி என்கிற நிலையை அடைகிற பொழுது எளிமையாக இருக்கும், மிக அருமையாக இருக்கும், இலக்கை எட்டுவதற்கு வசதியாக இருக்கும். 75 வினாக்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 40 முதல் 50 வினாக்கள் நீங்கள் எழுத்தீர்கள் என்று சொன்னாலே நீங்கள் தேர்விற்கு தகுதியானவராக, அதாவது தேர்ச்சி என்கிற நிலைக்கு தகுதியானவராக மாறிவிடுவீர்கள். பணி வாய்ப்பு என்பது 180 வினாக்கள், அதாவது
குரூப் 4 பொறுத்தவரையில் 170 முதல் 180 வினாக்கள் நீங்கள் போட வேண்டும். 170 முதல் 180 வினாக்களுக்குள் உங்களுடைய விடைகள் நீங்கள் பதிலளித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 100% நமக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி என்ன என்றால் தமிழும் கணிதமும். ஏனென்று சொன்னால் இரண்டுமே 10ஆம் வகுப்பு தரம். 10ஆம் வகுப்பு தரம் என்கிற பொழுது நாம் எளிமையாக நம்மால் அதை படித்துக் கொள்ள முடியும். அதில் இப்பொழுது கொடுத்திருக்கிற பகுதிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய இலக்கண வகைகளாக, அதாவது பிறமொழி சொற்கள் போன்ற மொழி பயிற்சி, அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் 1, 2, 3 ஒரு இயல் முடிந்தவுடன் மொழி பயிற்சி என்று கொடுத்திருப்பார்கள். அந்த மொழி பயிற்சி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முற்பகுதியில, அதாவது இயல் 1ல இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பாடல், அந்த பாடலில் இருந்து அந்த பாடல் இருக்கக்கூடிய அந்த அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய வினாக்கள், அது ஒரு சொல்லும் பொருளுமாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய கேள்விகள் அதுல இருந்து தொடர்ச்சியாக கேட்கலாம். இப்படி கடைசியாக பாத்தீங்கன்னா அந்த ஒரு இயல் முழுமையாக இருக்கிற, அதாவது ஒரு இயல் என்பது ஒரு கவிதை பேழை இருக்கும், ஒரு செய்யுள் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், ஒரு துணைப்பாடை இருக்கும், ஒரு இலக்கண பகுதி இருக்கும். இப்போ இந்த முழு பகுதிக்கும் சேர்த்து தான் கடைசியா வச்சிருப்பாங்க மொழி பயிற்சி. இப்ப இந்த புதிய தேர்வு திட்டம், அதாவது இந்த இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய பாடத்திட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த மொழி பயிற்சியிலே நீங்கள் திறன்பட கையாள வேண்டும் என்று சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அந்த மொழி பயிற்சி திறன் என்பது நீங்கள் பிழையின்றி ஒரு வாக்கியத்தை அமைப்பது, பிறமொழி சொற்களை நீக்குவது, அல்லது தமிழுக்கு இணையான ஆங்கில சொல், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், இது போன்ற பல வகைகளிலும் நீங்கள் தயாராக வேண்டும் என்று சொல்வது. இப்படி இதை நாம் அதனால இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த வகுப்புகள் அனைத்துமே காலை வேளையில நடத்துவதாக தீர்மானிச்சிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அப்பதான் நல்லா புரியும், மனதுல பதியும். மனதுல பதிகிற பொழுது நம்ம நிச்சயமா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவதற்கு வழியாக அமையும். மனசுல பதிஞ்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம ஜெயிப்பதற்கு அது உதவியா இருக்கும், ஒரு பெரிய கருவியாகவும் இருக்கும். இப்ப நம்ம கணிதம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதே 10ஆம் வகுப்பு தரம் தான். அதுல நமக்கு ரீசனிங் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுல நிறைய சிலபஸ் கொடுத்து ஏற்கனவே இருந்ததுதான், இருந்தாலும் அவங்க 2 கண்டென்ட்டா பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதனால பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. தமிழ் கடினம் என்று சிலர் சொல்லுவதாக கேள்விப்படுகிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. தமிழ் கடினம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, கணிதம் கடினம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நாம படிப்பதை இஷ்டமாக வைத்துக் கொண்டால் எதுவும் கடினம் இல்லை. இலக்கில் உறுதியாக திடமாக இருந்தால் அது எதுவுமே கடினம் இல்லை, எல்லாமே எளிமைதான். முடியும் என்று நினைப்பவனுக்கு எல்லாமே எளிமைதான். முடியாது என்று நினைப்பதற்கு எல்லாமே கஷ்டம்தான். அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முடியும் என்று நினைப்பவனுக்கு எல்லாமே எளிமைதான், முடியாது என்று நினைக்கின்றவனுக்கு எல்லாமே கஷ்டம்தான். அது மாதிரி நீங்க ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளணும், இது உங்களால் முடியும், இது உங்களால் முடியும், இது கட்டாயமாக சாத்தியமாக்க முடியும் என்பதை நான் உறுதியாக திடமாக சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாம் இந்த தமிழோடு நாம் பயணிக்கின்ற இந்த காலத்துல நான் பாடத்திட்டத்தோடு பயணிப்பதாலும் அந்த பாடங்களை நன்கு படித்துணர்வதாலும் அதை பற்றி உங்கள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெரிய கடினமாக ஒன்றுமில்லை. உண்மையை சொல்ல போனால் கடந்த காலத்தை விட இது எளிமையானவை. ஏனென்று சொன்னால் கணக்கு பாடத்தை போன்று புரிந்து கொண்டாலே போதுமானது. ஒரு வாக்கியம் எப்படி அமைய வேண்டும் என்கிற அடிப்படையை நன்கு கற்றுணர்ந்து நாம் தெளிவு பெற்றுவிட்டால் எப்படிப்பட்ட வாக்கியம் கொடுத்தாலும் நாம் பிழையின்றி அந்த வாக்கியத்தை அமைக்க முடியும். அதில் இருக்கின்ற ஒற்றுப்பிழைகள் சந்திப்பிழைகளை நீக்க முடியும். இது போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் நம்மால் முழுமையாக செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே நீங்கள் அனைத்தையுமே உங்களால் திறம்பட கையாள முடியும். அதனால நீங்க எளிமையா படிக்கலாம். குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்கள் அதுதான் மிக முக்கியமானவை.
அதற்கு பிறகு அதே போன்று கணிதத்திற்கும் தமிழ் கணிதத்திற்கும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு அடிப்படையானது. அதை தாண்டி நமக்கு சில கூடுதல் தேவை, இப்ப ரீசனிங் அப்படி இருக்கிறதுனால சில கூடுதல் தேவைகள் இருக்கிறது. அதுக்கு நாமளே அதுக்கான தனி குறிப்புகளாக, அதாவது அதுக்கான மெட்டீரியல் அது போன்ற தகவல்களை உங்களுக்கு PDF வடிவத்துல கொடுப்பாங்க. அத வகுப்பு எடுக்க எடுக்க ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தலைப்பின் வாயிலாக அதை எடுக்கின்ற பொழுது அதை கொடுப்பாங்க. அதை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நிறைவு செய்யலாம், அதை நீங்க பூர்த்தி செய்யலாம். இது மாதிரி இது தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் உங்களோடு தினம்தோறும் இணையத்தின் வாயிலாக இணைவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். வாரத்தில் 3 நாட்கள் தமிழ் வகுப்பும், வாரத்தில் 2 நாட்கள் வாரத்தில் 3 நாட்கள் தமிழ் வகுப்பும், இன்னும் அடுத்து ஒரு 3 நாட்கள் கணித வகுப்பும் என வாரத்தில் மொத்தம் 6 நாட்கள் உங்களுக்காக வகுப்பு நடத்த தீர்மானிச்சிருக்கிறோம். வாரத்துல 3 நாள் தமிழ் வகுப்பு, 3 நாள் கணித வகுப்பு என மொத்தம் 6 நாட்கள், வாரத்தில் மொத்தம் 7 நாட்கள். அந்த ஒரு நாளை தவிர்த்து வாரத்தில் மொத்தம் 6 நாட்கள் உங்களுக்கான வகுப்புகளை திட்டமிட்டிருக்கிறோம். இதுல ஏற்கனவே அன்னையினுடைய ஒருங்கிணைந்த தேர்வு திட்டம் என்று ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அந்த தேர்வு திட்டம் என்பது அன்றைக்கு தேர்வு இருக்கிற அன்று மட்டும் வகுப்பு இருக்காது. குறிப்பாக அனைத்து வகுப்புகளும் காலை 4 மணி முதல் 6 மணி வரையில் தான் வகுப்பு நடைபெறும். உறுதியாக அதை திடமாக சொல்கின்றோம். அதனால அந்த வகுப்பினுடைய நுணுக்கத்தை, சாராம்சத்தை தெளிவாக புரிந்து கொண்டு படிக்கணும். குறிப்பாக TNPSC படிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க சரியா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும். அதுதான் முதன்மையானது. அப்படி 4 மணிக்கு எழுந்திருச்சு அவங்க படிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள். உறுதியாக அவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அதிகாலை என்பது அற்புதம் தான். அதிகாலை என்பது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவைதான். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் அத்தனை பேரும் காலை வேளையை நன்கு பயன்படுத்தியவர்கள் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலை வேலை என்பது நம் மனதையும் உள்ளத்தையும் நம்முடைய அறிவையும் பெருக்கக்கூடிய அற்புதமான மணி நேரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த வகுப்பு எப்பொழுது துவங்கும் என்று சொன்னால் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வழக்கமாக அதற்கான கால அட்டவணை, ஒரு வாரத்திற்குரிய கால அட்டவணை, ஒவ்வொரு வாரத்துல எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரத்திற்கும் கால அட்டவணை அந்த நாளுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தரப்படும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று ஆகிய 6 நாட்கள். அந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்த வாரத்துல என்னென்னைக்கு என்னென்ன பாடங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலை ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருவோம். இத முறையாக நீங்க பின்பற்ற வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. இப்ப மாலை வேளையில இணைய வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அது அப்படியே எப்பவும் போல அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது வேறு, இது வேறு. இது தமிழுக்கான சிறப்பு இணைய வகுப்பு திட்டம், அதே போல கணிதத்திற்கான சிறப்பு இணைய வகுப்பு திட்டம். இது ரெண்டுமே எல்லாமே இண்டிவிஜுவல், எல்லாமே தனித்தனி. நீங்க அந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்க சார், அதோட இதை சேர்த்துக்கலாமா, இதுல இருந்து அதான், அப்படிலாம் கிடையாது. இது வேற, அது வேற. அதுல நீங்க படிக்கிறத அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த தமிழ் வகுப்பு, இங்க தமிழ் வகுப்பு ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை நீங்க 100% நீங்க ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்க முறைப்படி பின்பற்றி தான் ஆக வேண்டும். இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, உண்மையை சொல்ல போனால் நீங்க குரூப் 4ல ஒரு அதிகாரி ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தமிழ், அதாவது ஸ்பெஷல் சிறப்பு தமிழ் வகுப்பு என்பது மிக 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 முக்கியமானது ஒன்று. அதே போல கணிதமும், இதற்கு அடுத்து தேர்வு திட்டமும் வரும். கணிதத்திற்கும் தமிழுக்கும் தனி தேர்வு திட்டம் தொடர்ச்சியாக வரும். அதையும் நம்ம தொடர்ச்சியா கொடுக்க இருக்கிறோம். அதனால நீங்க முழு வீச்சுல தயாராக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். இதுல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கவன சிதறலோடு இருந்துடக்கூடாது. முழுசா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 100% கவனத்தோடு நீங்க இதை செயலாற்றணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இணைய விருப்பம் உள்ளவர்கள், அதாவது வருகிற ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள
இணைய வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். இது டெலிகிராம்ல நமக்கு நடக்கும். ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 31ஆம் தேதி தமிழ் தனி இணைய வகுப்பிலும் கணிதம் தனி இணைய வகுப்பிலும் நீங்க இணைந்து கொள்ளலாம். அதை முழுமையாக நீங்க பயன்பெறலாம் என்று சொல்லி எல்லோருக்குமே இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான நாள் ஒரு தமிழருக்கு உகந்த நாள். அந்த நாள்ல இந்த நம்ம திட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான ஒரு நாள்ல நம்ம தொடங்குறோம். நிச்சயமா அது நல்லா இருக்கும். அது மிகப்பெரிய வெற்றி தரும். எதையுமே ஒரு சிறப்பான நாள்ல நம்ம தொடங்குகிற போது நமக்கு ஒரு நல்ல உத்வேகமும் உணர்வும் நமக்கு மேலிடும். அந்த வகையில இந்த நாள்ல நம்ம இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி நிச்சயமாக உண்டாகும். அதெல்லாம் நீங்க உங்களுடைய வெற்றியை நான் பார்க்க ஆவலோடும் ஆசையோடும் இருக்கின்றேன். அன்பிற்குரிய பயிலுனர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதிரியான சூழலில் வகுப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க ஒவ்வொரு லாஸ்ட் 2022 இருந்து கடந்த 2024 2 தேர்வுலையுமே இந்த நான் சொல்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கிறேன். அதனால அந்த வகையில தான் நான் இந்த தேர்வு திட்டத்தை ஒவ்வொரு வருஷமும் அந்த சரியான நேரத்துல அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். அதை தேர்வு திட்டமாகவும் சரி வகுப்பு திட்டமாகவும் சரி அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா அது சரியா இருக்கும். அவங்கள கரெக்டா மோல்டு பண்ணி குரூப் 4 அச்சீவ் பண்ண வைக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய நம்பிக்கை. சோ நீங்க இந்த குரூப் 4ல ஜெயிக்கணும் அப்படின்னா இதை 100% கான்பிடென்டா காங்கிரீட்டா நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதோட டிராவல் பண்ணணும். அதை சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய வெற்றி வாகை நீங்கள் சூட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். சார்